ஹாய் விவர்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோன்னா, நீங்கள்லாம் ஃபோனில் நோட்ஸ் எடுத்திருப்பீங்க இல்லையா? அதே மாதிரி கூகுளில் பார்த்தீங்கன்னா கீப் அப்படின்னு சொல்லி ஒரு நோட் டேக்கிங் ஆப் இருக்குது. ஆனால் இப்போ கூகுள் அடுத்த இன்னொரு வேர்ஷன் ஆஃப் தி ஆப்பை எடுத்துகிட்டு வராங்க. இதுக்கு பேர் notes.lm. இது இன்னும் ஆப் வடிவத்தில் வரலை, இன்னும் வெப்சைட்டாக தான் இருக்குது. ஸோ இதில் என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா, ஒரு டாப்பிக்கை க்ரியேட் பண்ணி அந்த டாப்பிக்கில் 50 சோர்ஸை உங்களால் ஆட் பண்ணிக்க முடியும். மேக்ஸிமம் 50 சோர்ஸ் ஆட் பண்ணிக்க முடியும். அது வெப்சைட்டாக இருக்கலாம், காப்பீடு டெக்ஸ்ட்டாக இருக்கலாம், இல்லைனா வந்து பிடிஎஃப் 1000 பேஜ் 10,000 பேஜ் இருக்க ஒரு பிடிஎஃப் புக்காக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு யூடியூப் டுட்டோரியல் வீடியோவாக இருக்கலாம். ஸோ எதை வேணாலும் நீங்கள் ஒரு சோர்ஸாக இந்த நோட் புக்கில் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரே டாப்பிக்கில் 50 விதமான சோர்ஸை நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அதில் ஜென்ரேட் ஆகிற ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா 50 சோர்ஸுக்கு உண்டான நாலேஜையும் உங்களுக்கு அதில் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துடும். ஸோ இப்போ வந்து சிஏ படிக்கிறவங்க, லண்டன் பேஸ்டு சிஏ வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. ஏகப்பட்ட யூடியூப் டுட்டோரியல்ஸை பார்க்க வேண்டியிருக்கும், ப்ளஸ் நோட்ஸும் படிக்க வேண்டியிருக்கும். ஸோ டுட்டோரியலையும் பார்த்துக்கிட்டு நோட்ஸையும் படிச்சுக்கிட்டு ரொம்ப டைம் இழுக்கும். ஸோ இப்போ ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டாங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட்டுன்னு ஒரு டாபிக் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். இந்த போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட்டுங்கிற டாப்பிக்கில் என்னென்ன சோர்ஸ் கிடைக்குதோ அத்தனை சோர்ஸையும் உள்ளே இம்போர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுலேருந்து ஸ்பெசிஃபிக்கான கேள்விகளை கேட்கலாம். புல்லட் பாயிண்ட்ஸை போட்டு எனக்கு விளக்கமாக சொல்லலாம். இல்லை எனக்கு வந்து இந்த டேட்டா பேஸ்லேருந்து ஃப்ளோ சார்ட் போட்டு காமின்னு சொன்னீங்கன்னா அதுவே இந்த 50 இதையும் ஒரு ப்ரிசைஸாக பண்ணி உங்களுக்கு ஒரு கன்சைசிவாக ஒரு ப்ரீஃபான ஒரு நோட்ஸ் எடுத்து கொடுத்துடும். ஸோ அதுலேருந்து நீங்கள் கேள்விகள் கேட்டுக்கலாம். ஸோ இது வந்து இருக்குது. இது வந்து இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி படிக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லிட்ரரி கிரிட்டிசிசம் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பிஏ இங்கிலீஷ், பிஏ தமிழ், எம்ஏ தமிழ் படிக்கிறவங்களுக்குலாம் லிட்ரரி கிரிட்டிசிசம் எழுதினவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி நான் சொல்கிறேன்னா, இதில் இது மாதிரி கன்சைஸ் பண்ணி கொடுக்குறது ஆப்ஷன் மட்டும் இல்லை, இதில் ஆடியோ ஜென்ரேட் அப்படின்னு ஒரு ஃபீச்சர் இருக்குது. அதாவது ஒரு சோர்ஸ் எடுத்து ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த சோர்ஸில் இருக்க டாப்பிக்கை ஒரு பாட்காஸ்ட் வடிவத்தில் மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேரும் ஒரு ஹோஸ்ட்டாக இருந்து அந்த டாப்பிக்கை டிபேட் பண்ணுற மாதிரியும், டிஸ்அக்ரி பண்ணுற மாதிரியும், டிஸ்கஸ் பண்ணி உங்களுக்கு ஹெல்த்தியாக கொடுக்குற மாதிரியான ஒரு கான்வர்சேஷன் ஸ்டைலில் அந்த டாப்பிக்கையே மாற்றிடுவாங்க. ஸோ யோசிச்சு பாருங்கள், உங்கள் சப்ஜெக்டையோ இல்லை உங்களோட ஆஃபீஸ் விஷயங்களையோ ஒரு பக்கமாக பேஜஸ் அண்ட் பேஜஸ் ஆஃப் புக்ஸை நீங்கள் படிக்கிறதுக்கு பதிலாக அந்த டாப்பிக்கே டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆடியோ கான்வர்சேஷனாக இருந்தால் நீங்கள் வந்து காலேஜ் போகிற வழியிலையோ இல்லை ஆஃபீஸுக்கு போகிற வழியிலையோ அதை ஹெட்ஃபோன்ஸ் போட்டு லிசன் பண்ணாலே போதும், உங்களுக்கு அந்த நாலேஜ் வந்துடும். ஸோ இதுதான் notes.lm உடைய ஃபீச்சர்ஸ். இது எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி நீங்கள் இந்த சோர்ஸை ஆட் பண்ணணுன்ற ஃபுல் டீட்டெயில்டு வீடியோவை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுக்குறேன். நீங்கள் விருப்பம் இருக்கிறவங்க அதை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒரு லெங்தி வீடியோ தான், ஓகேவா? தேங்க்யூ. சப்ஸ்கிரைப்.